கர்த்தர் நல்லவர். ஆமென். ராத்திரி பொழுதிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ மக்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாருக்காகவும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவிலே கிரியை செய்வாராக. 2 தினங்களாய் உங்களோடு கூட ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரியும் தெய்வம் நம்மோடு கூட பேசுவார், இடைபடுவார். தேவன் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் அறிந்து நிச்சயமாய் செயல்படுவார். ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி அப்பப்போ உட்கார்ந்துருதில்லை, எதுக்குன்னு தெரியல. ஆமென். சி மைனர் பிடிங்கப்பா, சி மைனர். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஒரு முறை யோனத்தான் கோஃபோத் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் சீன தேசத்துல 10,000 பேர் எனக்கு வேணும் ஆண்டவரே, சீனர்கள் 10,000 பேரை நான் ஆண்டவருக்குள்ள நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு மிஷினரியா புறப்பட்டு போனார். சீனாவில் மிஷினரியா இருந்த சமயத்தில் அவனுடைய இளைய குழந்தை உடல்நல குறைவினால் மரித்து போனது. மரித்து போன மாத்திரத்தில் தன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு தட்டியா போய் கேட்குறான், கொஞ்சம் இடம் கொடுங்கய்யா, என் பிள்ளையை நான் புதைத்து கொள்ளுகிறேன், கொஞ்சம் இடம் கொடுங்கய்யா, என் பிள்ளையை புதைத்து கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்டான். ஒருத்தரும் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. பக்கத்து கிராமத்தில் போனான். பக்கத்து கிராமத்திலே ஒருத்தரும் செவி கொடுக்கல. நீண்ட தூரம் பிள்ளையை சுமந்து கொண்டே நடந்தான். அவருடைய மனைவி அதை பார்த்த மாத்திரத்தில் ஊழியனா இப்படியா இருக்கும், ஊழியனா இப்படியா இருக்கும்னு சொல்லிட்டு அவள் ஒரு நிலைக்கு கடந்து போய்விட்டாள். இதே போலதான் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த வில்லியம் கேரியினுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்த மாத்திரத்தில் மனமுடைந்து ஐத்தியக்காரியாய் மாறி போனார். அருமையானவர்களே, தன் மனைவி வந்து கேட்கிறார், இப்படிலாம் ஊழியம் செய்யணுமா? திரும்பி போயிடலாமே, திரும்பி போயிடலாமே. யோனத்தான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கலப்பையில கை வச்சுட்டேன், இனி நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். கலப்பையில கை வச்சுட்டேன், இனி திரும்பி பார்க்கவே மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இந்த சீனாவை அசைக்காமல் போக மாட்டேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு தேவனுடைய ஆவியானவர் எங்களை பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம்
ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே நீரே நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசு சேர்ந்து கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம் இயேசுவே நீரே எல்லாம் இயேசுவே ஆராதிப்பேன் 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 இயேசுவை ஆராதிப்பேன் 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 இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன் இயேசுவை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்பேன் 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 இந்த ராத்திரி பொழுதிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் வாய் திறந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்பேன் இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் இயேசுவை நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஆராதிப்பேன் இயேசுவை இயேசுவே ஆராதிப்பேன் இயேசுவே நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல என்னை நேசிக்க உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லை
சொல்லி அப்பாவை பார்த்து யாரும் இல்லையே இயேசுவே யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, யாரும் இல்லப்பா இயேசுவே யாரும் இல்லையே. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராத்திரி பொழுதிலையும் கொஞ்ச காரியங்களை உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்முடைய ஊரின் கொஞ்ச தூரத்தில் இருக்கிற பெரிய தாளை என்கிற ஒரு இடத்துல ஒரு 3 நாட்கள் கூட்டம் நடத்துவதற்கு பிப்ரவரி மாதம் அழைக்கப்பட்டிருந்தேன். 2 ஊழியக்காரர்கள் என்னோடு கூட மீண்டும் மீண்டும் பேசினபடியால் அவர்கள் எனக்கு அறிமுகம் இல்லாது இருந்த போதும் அவர்களுக்காக என் நாட்களை கொடுத்தேன். நன்றாய் கவனியுங்கள். கொடுத்ததற்கு பின்பதாக என்னவாகுமோ, எப்படி நடத்துவார்களோ என்று சொல்லி பல கேள்விகள் என்னிடத்தில் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஐயா இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வைத்து இந்த பெரிய ஜனங்கள் கூடுகிற இடத்திலே வைத்து நடத்துவோம் என்று எல்லாவற்றையும் சொன்னார்கள். ஆனாலும் என் ஆவியிலே ஒரு பெரிய கலக்கமும் போராட்டமும் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது காலங்கள் சமீபித்து வந்திருந்த சமயத்தில் என்னை மீண்டும் அழைத்து சொன்னார்கள், மைதானங்கள் ஒழுங்குபடுத்தப்பட முடியவில்லை, ஆகவே ஒரு திருமண மண்டபத்தின் பக்கத்தில் இருக்கிற கொஞ்ச இடத்திலே நாங்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதே ஏதோ சில பிரச்சனைகள் என்பதை புரிந்து கொண்டேன். அப்பொழுது அந்த கூட்டத்திற்கான சமயம் வந்திருந்த மாத்திரத்தில் அந்த இடத்திற்கு நான் போயிருந்த சமயத்தில் அந்த மனிதர்கள் அங்கே நடத்தி கொண்டிருந்த விதத்தை பார்த்து என் இருதயத்தில் பல கேள்விகள் எழும்பினது. ஒரு காஸ்பல் ட்ரக்கை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார்கள். இதில் தான் நீங்கள் இருந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு அது கொஞ்சம் கடினமாக இருந்தது. பழக்கப்படாத ஒன்றிலே எப்படி செய்வது என்று சொல்லி முதல் நாளிலே யோசித்தேன். இந்த கூட்டத்திலே இந்த ஒரு நாள் பிரசங்கித்து விட்டு எனக்கு கீழாய் இருக்கிற ஏதாவது ஒரு ஊழியரை அனுப்பி இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று மேடையில் ஏறினேன். நேரம் வந்தது. மேடையில் ஏறி பிரசங்கித்த ஆரம்பித்த நேரத்திலிருந்து கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் என்னிடத்தில் கேட்டது, நீ வேற யாரையாவது அனுப்ப போகிறாயா என்று ஒரு பெரிய அங்கலாய்ப்பின் சத்தம் என் காதுகளிலே தொனிக்க ஆரம்பித்தது. ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே என்ன இருந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த கூட்டத்தில் பிரசங்கிக்க வருகிறேன் என்று வந்திருந்த பொழுது கடைசி நாளிலே அந்த ட்ரக்ல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே 600 பேர் அந்த கூட்டத்தில் கூடி வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த கூட்டத்திலேயே பலர் சொன்னார்கள், மீண்டும் எங்களுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்று. நான் சொன்னேன், எனக்கு இடையிலே நாட்கள் இல்லை, ஆகவே என்ன செய்வது என்று யோசித்து மே மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட தேதியிலே எனக்கு நடக்க இருந்த கூட்டத்தை மாற்றி வைத்து அந்த கூட்டத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். முழு செலவையும் நானே செய்து அந்த கூட்டத்தை எல்லாம் ஒழுங்கு செய்திருந்தேன். அப்பொழுது ஒரு மீனவன், அங்கே இருக்கிற அத்தனை பேரும் 13,000 ஜனங்கள் மீனவ குடும்பங்கள் தான் குடியிருக்கிறது. ஒரு மீனவனுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம். எங்கேயோ இருந்து ஒரு மனிதன் என் ஜனத்திற்காய் கண்ணீரோடு வந்து நிற்கிற போது நான் ஏன் எழும்பக்கூடாது, நான் ஏன் எழும்பக்கூடாது என்று தினந்தோறும் தான் மீன் பிடிக்க போய்விட்டு திரும்பி வருகிற பொழுதெல்லாம் நன்றாய் கவனியுங்கள், அவன் இருப்பதோ சுனாமி குடியிருப்பிலே குடியிருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு யாரோ ஒருவன் கட்டி கொடுத்த வீட்டிலே குடியிருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் இருதயத்திலே ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் கொடுத்தபடியால் டெய்லி மீன் பிடிக்க போவாள். திரும்பி வருகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவன் கூட்டம் துவங்குகிற அந்த நாளிலே வந்து என்னிடத்தில் வந்து சொன்னான், ஐயா இந்த கூட்டத்திற்காக 10,000 ரூபாயை சேர்த்து வைத்திருக்கிறேன் ஐயா,
10,000 ரூபாயை சேர்த்து வைத்திருக்கிறேன் ஐயா. நான் கேட்டேன், ஏனப்பா, எப்படி அப்பா, உங்கள் நிலைமை எல்லாம் கடினமாயிற்று. நன்றாய் கவனியுங்கள். கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்தில் நீங்கள் போவீர்களே ஆனால் ஏராளமான வீடுகள் நன்றாய் மிகவும் வசதி பொருந்தினவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பக்கத்திலேயோ தரித்திரம் நிறைந்தவர்களாய், சாபம் நிறைந்தவர்களாய், வாழ்க்கைப்படாதவர்களாய், அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு மனிதன் என் ஜனத்திற்காக நான் இருக்கிறேன் என்பதை என்னிடத்திலே வந்து சொன்ன மாத்திரத்திலே என் இருதயத்திலே, ஆண்டவரே, நீர் எந்த மனுஷனையும் எழுப்பி பயன்படுத்த வல்லமையுள்ளவர் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டு, எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரியிலே என் ஆவியிலே ஒரு சுவிசேஷ பாரம் போட்டுக் கொண்டிருந்தபடியால் நான் பேசிக் கொண்டிருந்த தலைப்பை கொஞ்சம் மாற்றி ஒரு மனிதனை உங்கள் கண்களுக்கு முன்பதாய் நான் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய சரித்திரத்தை, அவனுடைய ஜீவியத்தில் செய்த 3 கிரியைகளை காண்பித்து தருகிறேன். தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற 3 வாக்குத்தத்தங்களை சொல்லி தருகிறேன். அவன் நமக்கு இந்த ராத்திரி உபதேசம் பண்ண போகிறான். யார் அவன்? நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல. எங்கேயோ ஒருவனை கொண்டு தேவன் தேவ சபைக்கு இந்த ராத்திரி உபதேசத்தை பேச வேண்டும் என்று இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தை கொஞ்சம் புரட்டி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராய் 45வது அதிகாரத்திற்கு நேராய் 6வது வசனத்திற்கு நேராய் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 45:6 எடுத்து வாசிக்க கேட்போம். என்னை தவிர வேறே ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைகட்டை கட்டினேன். நானே கர்த்தர், வேறே ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, என்னை தவிர வேறே ஒருவரும் இல்லை என்பதை சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் ஜனங்கள் அறியும்படிக்கு நான் உனக்கு இடைகட்டை கட்டினேன். எனக்கு அருமையான தேவஜனமே, உனக்கு ஒரு தரிசனத்தை வைக்கிறேன், உனக்கு ஒரு ஓட்டத்தை நியமிக்கிறேன், உனக்கு ஒரு திட்டத்தை தருகிறேன். அந்த திட்டத்தினுடைய அளவுகள் எது? அந்த திட்டத்தினுடைய நீளம் எவ்வளவு? அந்த திட்டத்தினுடைய அகலம் எவ்வளவு? சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரையிலையும் உனக்கு தேவ திட்டம் இருக்கிறது. தேவஜனமே, ஏதோ ஒரு காவல் கிணறிலே மாத்திரம் அல்ல, தேவன் நமக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரையிலையும் யாரை பார்த்துப்பா ஆண்டவர் சொல்றாரு? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? நீ அறிய பண்ணணும்பா. எதப்பா அறிய பண்ணணும்? சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் குடியிருக்கிற யாவரும் ஒன்றே அறியணும். என்னை தவிர தேவன் வேறே ஒருவரும் இல்லை என்பதை அறிய வேண்டும். ஒரே ஒரு நோக்கம்தான். நான் எவ்வளவு பெரிய கூட்டம் வச்சிருக்கிறேன், அது வல்ல தேவ திட்டம். நல்லா கவனி. நான் எவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்துறேன், அது வல்ல தேவ திட்டம். நல்லா கவனிங்க. ஒன்றுதான்பா. சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் ஜனம் என்ன அறியணும்பா. நான் தான் தேவன் என்பதை அறியணும்பா. உன்னை கொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்று ஆண்டவர் ஒரு மனுஷனை சொல்றாரு. அதற்காகவே நான் உனக்கு இடைகட்டை கட்டினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இவன்? எதற்காக இவ்வளோ பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும்? யார் இவன்? இவன் மேல் ஏன் இவ்வளவு பெரிய தரிசனம் இருக்க வேண்டும்? தேவஜனமே, வேத புஸ்தகத்திலே எத்தனையோ தீர்க்கதரிசிகளை ஆராய்ந்து பார்த்தேன். வேத புஸ்தகத்திலே எத்தனையோ ஊழியர்களை ஆராய்ந்து பார்த்தேன். ஆனால் யார் மேலையும் இவ்வளவு பெரிய திட்டங்கள் இல்லை. நல்லா கவனிங்க.
யார் மேலையும் இவ்வளோ பெரிய திட்டம் இல்லப்பா. வேத புஸ்தகத்தில் எத்தனையோ பயன்பட்ட தேவ மனிதர்கள் இருந்தார்கள். எலியாவை கவனித்து பாருங்கள், இஸ்ரவேலிலே மாத்திரம். எலிசாவை கவனித்து பாருங்கள், இஸ்ரவேலிலே மாத்திரம். எரேமியாவை கவனித்து பாருங்கள், இஸ்ரவேலிலே மாத்திரம். எசேக்கியேலை கவனித்து பாருங்கள், அடிமைப்பட்ட ஜனத்தில் இருந்தவர்களை மாத்திரம். ஆனா இந்த ஒரு ஆள்தான் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் தரிசனம் பெற்ற ஒரு ஆளு. பக்கத்துல கைப்பிடிச்ச கிழக்கில் இருந்து பயங்கரமா சொல்லுதிய பார்த்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. நல்லா மூணாவது பிரசங்கத்திலேயாவது கொஞ்சமாவது மனம் திரும்பி இருப்பீன்னு பார்த்தேன். ஆனா முதல்ல உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் உனக்கு தரிசனம் இருக்குதுப்பா. கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் உனக்கு தரிசனம் இருக்குதுப்பா. எனக்கு அருமையான தேவஜனமே, யாருப்பா இவன்? யாரை பத்திப்பா ஆண்டவர் இவனை பத்தி யாரை பத்திப்பா பேசுறாரு? வேத புஸ்தகத்தை எடுத்து ஏசாயா 44வது அதிகாரம் கடைசி வாக்கியத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் என்னுடைய மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, யாருப்பா யாரை பத்தி பேசுறா? ஏசாயா கோரேச பத்தி பேசுறான். நல்லா கவனி. யாரு தீர்க்க தரிசனம் பேசுறது? சத்தமா சொல்லுங்க. அந்த புஸ்தகத்தை தான் எழுதியிருக்க, அதை பார்த்து சொல்ல வேண்டியதானே. ஏசாயா சொல்றான். நல்லா கவனிங்க. ஏசாயா பேசுறான், கோரேச பத்தி ஏசாயா பேசுறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆனா இந்த ஏசாயா பேசுகிற போது நல்லா கவனிங்க, இந்த கோரேஸ் பிறக்கவே இல்லை. அதான் விஷயம். ஹல்லேலூயா. பிறக்காதவனை குறித்து தேவ திட்டமா? ஆமென். பிறக்காதவனை குறித்து சத்தமா சொல்லுங்க. பிறக்காதவனை குறித்து தேவ திட்டமா? ஆமாப்பா. ஆண்டவரே ஒருத்தனை பார்த்து சொல்றாரு. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற போது, எரேமியா 1 அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே உன் மேல திட்டம் வச்சிருக்கிறேன். பக்கத்தில் தாயின் வயிற்றில நீங்க உருவாகுவதற்கு முன்பதாகவே திட்டம் பெற்றிருக்கீங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுப்பா. நல்ல கவனிங்க. எங்க போனாலும் தெய்வம் விட மாட்டாரப்பா. நல்லா கவனிங்க. படுக்கையை நீ கொண்டு போய் பாதாளத்துல போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் வரும்பா. உயர வானத்துல ஏறி படுத்து கிடந்தாலும் அங்கேயும் அவருடைய வல்லமை வெளிப்படுமப்பா. நல்ல கவனி. ஒரு மனிதனும் தப்பிக்கவே முடியாது. கர்த்தர் நல்ல வேதம் சொல்லுது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கோரேச குறித்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் பேசுகிறார். வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாக நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் பேசின சிலரை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக தேவனால் முன்குறிக்கப்பட்டார். மனோவாவினுடைய மனைவியிடத்திலே தேவன் வெளிப்பட்டு பேசுவார். மீண்டும் மனோவாவினுடைய மனைவியிடத்திலேயே தேவன் பேசுவார். நல்லா கவனிங்க. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாம்பா, அவனை இப்படி வளர்ன்னு சொல்லிட்டு திட்டங்கள் ஆண்டவர் தருவார். ஆனா இந்த கோரேசுடைய பிறப்பிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? சகரியா தேவ சன்னிதானத்துல போயிருப்பா. தேவ சமூகத்துல போவதற்கு சீட்டு வாங்கி கொண்டு தேவ சமூகத்துல போயிருப்பா. அப்ப தேவதூதன் வந்து, சகரியாவே உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும்பா. என்ன ஆண்டவனே, வயசு போயிட்டு எனக்கு என்ன சந்தோஷம் வந்துட போது? நீ நினைக்காத பிள்ளைய நான் உனக்கு தர போறேன்பா. நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, வயசாயிட்ட நடக்காத கை கூடாத என் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இந்த ராத்திரி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
நல்லா கவனிங்க. இந்த ராத்திரி என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரசங்கத்தோடு நான் வரவில்லை, ஆனால் தெய்வம் என்னை பாரப்படுத்தினபடியால் இந்த ராத்திரி இந்த பிரசங்கத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். தேவஜனமே, தேவஜனமே, அப்பொழுது 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 இந்த 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 தேவ யோவானுடைய பிறப்பு கொஞ்சம் முன்குறிக்கப்பட்டு பேசப்பட்டது. ஆனா ஆனா இந்த கோரேஸ் பிறந்தது எப்பம்பா, எப்பம்பா தீர்க்க தரிசனம் பேசுறா. நல்லா கவனிங்க. கோரேஸ் பிறப்பதற்கு எப்பம்பா தீர்க்க தரிசனம் பேசினா? 200 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் பேசி இருக்கிறா. நல்லா கவனிங்க. ஏசாயா கோரேசை குறித்து 200 வருஷத்திற்கு முன்பதாய் தீர்க்க தரிசனம் பேசி இருக்கிறான். வேத புஸ்தகத்திலே 3 பேருடைய முக்கியமான பிறப்புகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 3 பேருடைய முக்கியமான பிறப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்திற்கு நேராய் 2வது வாக்கியத்திற்கு நேராய் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடம், பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் ஒரு குமாரன் பிறப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசியா என்கிற ஒரு குமாரன் தாவீதின் வம்சத்தில் பிறப்பா. பிறந்தானா? எப்போ பிறந்தான்? எந்த காலத்தில் பிறந்தா? வேத புஸ்தகத்தை எடுத்து 2 நாளாகமம் 35வது அதிகாரத்திற்கு நேராய் 2 நாளாகமத்திற்கு நேராய் கண்களை திருப்பி 34வது அதிகாரத்திற்கு நேராய் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்தார். அதே யோசியா, நல்லா கவனிங்க, இவன் தீர்க்க தரிசனம் பேசினதிலிருந்து 400 வருஷம் கழிச்சு அப்படியே பிறந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூலகருப்பட்டியில கிருபாசன சபை ஒன்று உண்டு, சரிதானா? அங்க ஒரு 4 நாள் கன்வென்ஷன் நடத்த ஒரு போன வருஷம் ஜனவரி இல்லையா எப்பயோ அழைக்கப்பட்டிருந்தேன். அப்ப 4 நாள் கூட்டம். ரொம்ப வயசான போதகர் அவர் என்னிடத்துல பேசணும்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம், என் கூட உட்காந்து பேசணும்னா ரொம்ப இஷ்டம். நல்லா கவனிங்க. அதனால என்கிட்ட உட்காந்து எப்போ போனாலும் சரி என்ன தனிமையாய் அழைத்து அவர் என்னோடு கூட பேசுவார். நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. அந்த தேவ மனிதர் இப்படி என் கூட பேசிக்கொண்டே இருக்கிற போது, ஐயா ஒரு காரியம் நடந்துச்சியா, என் மூத்த பையனுக்கு 2வது ஒரு பிள்ளை கர்ப்பவதியாய் மாறினாள். 2வது பிள்ளைக்கு கற்பம் தரித்தாள். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் வந்தார், நல்லா கவனி, வரப்போகிறது கிதியோன் வரப்போகிறார் என்றார். நாங்களும் கொஞ்சம் வருஷம் கேப்பு, மூத்தவனுக்கு இவளுக்கும் இந்த பிள்ளைக்கு ரொம்ப வருஷம் கேப்பா இருந்ததுனால எங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். நாங்க எல்லாரும் வந்த கிதியோன் மாறாருன்ட்டு நாங்க பாட்டுக்கு வாங்கி 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 வச்சோம். ஆனா வந்தது எஸ்தர் அம்மா வாக்கு வெளியே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்கப்பா, நல்லா கவனிங்கப்பா. இங்க அப்படி இல்லப்பா. இங்க ஒரு பேர் தெரியாத தீர்க்கதரிசி, யாருன்னே தெரியல. வேத புஸ்தகத்தை எடுத்து 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் அண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை வாங்கிட்டு பெத்தேலுக்கு வந்திருக்கிறான். பேர் தெரியாத ஆளு. பக்கத்துல பசங்க பேர் தெரியாத ஆளு, பேர் சொல்லி தீர்க்க தரிசனம் பேசுறான். ஆனா நம்ம ஊர்ல பேர் தெரிஞ்ச ஆட்களே பேரை தப்பா சொல்றான். சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நான் முதல்ல சொன்னாக்கும். நல்லா கவனிங்க. ஒரிஜினல் பிரசங்கம் இன்னும் ஆக்கும் வெளியே வரல. வந்தது நான் நிலைமையாக்கும், தலைகீழையாக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப பேர் தெரியாத பிரசங்கி யாருப்பா? பேர் தெரியாத ஊழியக்காரன்பா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் யூடியூப்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கிறான்னு கேட்கிறான். அட ஆத்துமாவை எங்க இருந்து கண்டுபிடிச்சேன்னு தெரியல.
அபுதாபியில் ஒரு கூட்டம் நடத்த போன மாசமா போன வருஷம் போயிருந்தேன் பார்த்துக்கிடுங்க. அப்போ போயிருக்கிற போது ஒரு பயங்கர ஸ்டாண்டர்டான சர்ச். ஐயோ உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குதா? ஆமா இருக்குது. நல்லா கவனிங்க. அப்படியே சேனல் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க? நான் சொன்னேன் அதெல்லாம் நான் பார்க்கறதே இல்லை. நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா, அப்போ எப்பா யூடியூப் லைவ்ல போகுதா? லைவ் போகுதா? போலையா? போனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம அதுக்கு பயப்பட்ட ஆளும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் கேட்ட ஒரு கேள்வி, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாரு? அடா பாவி, எப்படி பிரசங்கம் பண்ணுவீன்னு கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன். சரிதான், நான் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பிரசங்கம் பண்ணுவீன்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறீ? எனக்கு அருமையான தேவஜனமே, தேசம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குதுப்பா. தேசம் கொஞ்சம் கொஞ்சமா தேவ சித்தத்தை விட்டு வேறொரு பக்கம் போய்கிட்டு இருக்குதுப்பா. நல்லா கவனிங்க விசுவாசியே. யூதா தன்னுடைய வசனத்திலே 2வது வசனத்திலே எழுதுகிறான், விசுவாசத்திற்காக போராட வேண்டிய காலத்திலே தேவ மக்கள் வந்திருக்கிறோம். விசுவாசத்திற்கு போராட வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். மனுஷகுமாரன் வரக்கூடிய காலத்தில் விசுவாசத்தை காண்பீர்களோ என்று கேட்டது போல இனி விசுவாசத்திற்காக போராட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. அதே போலதான் பேர் தெரியாத ஒரு ஆளு இப்ப 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத துல்லியமாய் பேசுகிறான். நல்லா கவனிங்க. அப்படியே யோசியா பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆதியாகமத்தில் இருந்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது மல்கியா வரையிலையும். ஆனா இந்த கோரேஸ் யாருப்பா? அவனை பத்தி ஏன் பேசணும்? யோசியா தாவீதின் வம்சத்தில் இருக்கிறான். அவனை குறித்து பேசுவதில் நியாயம் இருக்கிறது. இந்த கோரேஸ் யார்? இவனை பத்தி ஏன் பேசணும்? வேத புஸ்தகத்தில் அவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் எஸ்ரா முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே எழுதி இருக்கிறது. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கிறது. ஓ எஸ்ரா முதல் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாவது வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜா, வேற ஒன்றுமே இல்லை, இவனுக்கு ஒரே ஒரு மொழி, பெர்சியாவின் ராஜா அவன். அவ்வளவுதான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல பெர்சியாவுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? கேளுங்க பாப்போம். பெர்சியாவுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்ரவேலுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்குது, பெர்சியாவுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் இல்லாதவனை ஒருவனை கொண்டு வந்து தேவன் தன் ராஜ்யத்தில் பயன்படுத்துகிறாரே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சம்பந்தம் இல்லாதவெல்லாம் தேவனுக்கு பயன்படுறானே. சம்பந்தப்பட்ட நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் விசுவாசியே? சம்பந்தம் இல்லாதவன் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்துகிறாரே. ஆனா சம்பந்தப்பட்ட இந்த பைபிளுக்கு உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிறது, இந்த வசனத்துக்கும் உனக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஆனா ஏன்பா சம்பந்தம் இல்லாதவன் பயன்படுகிற போது சம்பந்தப்பட்ட நாம் ஏன் சும்மா இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. சம்பந்தமே இல்லை. பெர்சியா, இதை கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிப்போமா? தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு கூட எதிர்த்து நின்றான். வேத புஸ்தகம் சொல்லி தருது யார் கூட எதிர்த்து நின்றது. யார் கூட எதிர்த்து நின்றார்? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்னோடு கூட. அது யாருப்பா? அது யாரு? கேப்ரியல் வந்து சொல்றான் என் கூட ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறான். நல்ல கவனிங்க. நாம காலையில ஒரு சம்பவத்தை வாசிச்சோம். ஒரு தூதன் எகிப்தில போனா அவனை எதிர்க்க ஒருவனுமே இல்லை. கையை உயர்த்துறல்லேலூயா. ஒரு தூதன் சீரியனுடைய பாளையத்துக்குள்ள போனா அவனை எதிர்க்க ஒருத்தனுமே இல்லப்பா. ஆனா இந்த பெர்சியன் அதிபதி என்னோடு கூட எதிர்த்து நின்றான். யாருப்பா அவன்?
அவன் ஏன் என்னோடு கூட எதிர்க்க வேண்டும்? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது, சாத்தானுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லித் தரார், சாத்தானுடைய ராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யத்தை நடத்துகிற ஒருவனை தேவன் எழுப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானுடைய ராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யத்தை நடத்துகிற ஒருவனை தேவன் தன் கையில எடுக்கிறார். தேவன் தன் கையில எடுக்கிறார். கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட். இதை நான் உங்களுக்கு பேசட்டுமா? எப்படி உங்களுக்கு வசதி? சத்தமா சொல்லுங்க. இதுல எனக்கு அங்கும் இங்கும் நடப்பது ஆவாதாக்கும். சரிதான், அவர் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா கவனிங்க, நல்லா கவனமா வசனத்தை கேளுங்க. இது முக்கியமான சப்ஜெக்ட். யாருப்பா சாத்தானின் ராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யத்தை நடத்துற ஒருத்தனை தேவன் தம்முடைய கைகளில் எடுத்து பயன்படுத்துறாரு. நல்லா இன்னும் கொஞ்சம் கவனமா வாசிப்பீங்கன்னா பைபிள் சொல்லி தருது, பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சருக்கு அப்புறம் இந்த பெர்சியாவின் ராஜா ராஜ்யபாரத்துக்கு வாரா, பாபிலோன்ல ராஜ்யபாரத்துக்கு வாரா. இந்த பாபிலோனை குறித்து வாசிப்போமே ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்திற்கு நேராய், வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்திற்கு நேராய் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். அவன் பலத்த சத்தமிட்டு, அவன் பலத்த சத்தமிட்டு, பாபிலோன் விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, பேய்களுடைய குடியிருப்பு, அது பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பட்சிகளின் கூடுமாய் இருக்கிறது. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, சாத்தானுடைய காவல் வீடு பேய்களுடைய குடியிருப்பே பாபிலோன். பேய்களுடைய குடியிருப்பு. நல்லா கவனிங்க. பேய்கள் குடியிருக்கிற இடத்துல இருந்து ஒருத்தனை கர்த்தர் எழுப்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேய்கள் குடியிருக்கிற இடம்பா, அசுத்தங்களுக்கு காவல் வைத்து இருக்கிறான். அசுத்தம் எங்களை விட்டு போக கூடாது, அசுத்தம் எங்களோடு கூட இருக்கட்டும்னு சொல்லி அசுத்தங்களுக்கு காவல் வைத்து இருக்கிறான். அங்க இருந்து அசுத்தங்களின் நடுவில் இருந்து ஒருவனை கர்த்தர் எழுப்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அசுத்தன்னா என்னங்கிறத ஒரு சிம்பிளா சொல்லித்தாரேன். LGBTQ என்று சொல்லுகிற ஒரு பேரணி சென்னையிலே நடந்தது. உலகத்தில் இருந்த அத்தனை பேரும் அந்த பேரணியில கலந்து கொள்ள சென்னைக்கு வந்தாங்க. நல்லா கவனிங்க. எனக்கு முதல் கேள்வி, நல்லா கவனிங்க, திராவிடம் என்று சொல்லுகிற இந்த மண்ணிலே LGBTQ என்று சொல்லுகிற இந்த 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 அமைப்பு எப்படி உள்ளே வந்தது? நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவன். L என்றால் லெஸ்பியன், G என்றால் கே, நல்லா கவனிங்க, B என்றால் போத், நல்லா கவனிங்க. இப்படி அதற்கு பெயர். நல்லா கவனிங்க. இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து, ஆணு சேர்ந்து வாழ்றவன், பெண்ணும் சேர்ந்து வாழ்றேன், ஆணு கூடயும் பெண்ணு கூடயும் சேர்ந்து வாழ்றவன், ஏன் மிருகங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறவனும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தான். எப்பா, இந்த அசுத்தம் எப்படிப்பா சென்னைக்குள்ள வந்துச்சு? இந்த அசுத்தம் எப்படிப்பா சென்னையில பேரணி நடத்தினார்கள்? எங்க இருந்துப்பா வந்துச்சு? நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. தேவஜனமே, மெல்ல 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 அசுத்தங்கள் தேசத்துக்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அசுத்தமே குடியிருப்பா இருக்கிற ஒரு இடத்தில் இருந்து ஒருத்தனை ஆண்டவர் எழுப்புவாரே ஆனால், எத்தனை அசுத்தங்கள் தேசத்தை மூடுமே ஆனாலும் அந்த அசுத்தங்கள் நடுவில் 7000 பேரை கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கை தட்டி இருந்தா சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. போதும் ரொம்ப பயங்கரமா தட்டி போட்டிய. நல்லா கவனிங்க, நல்லா எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த அசுத்தங்கள் எத்தனை தான் தேசத்திலே ஊடுருவினாலும் இந்த அசுத்தங்கள் நடுவிலே பாகாலுக்கு முழங்கால்களை முடக்காத ஒரு 7000 பேரை கர்த்தர் எழுப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, சரி இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு பெர்சியாவில் இருந்து ஒருத்தனை தேவன் எழுப்புகிறார். நல்லா கவனிங்க. அவன் எழுப்பினது மாத்திரமல்ல,
அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார். திட்டத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம், வாசியுங்கள் பார்க்கலாம். ஏசாயா 45வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 45வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை கவனமா வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருப்பா அபிஷேகம் பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. யார் அபிஷேகம் பண்ணாரு? நல்லா கவனி. நான் அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சொல்றாரு. நான் அவனை அபிஷேகம் பண்ணேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நான் சவுலை கவனிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, சவுலை அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு சாமுவேலை தான் ஆண்டவரே பயன்படுத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் தாவீது. ஆண்டவரே, 7 வாட்டி உம்மை துதிக்கிறவன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை விரும்புகிறவன். ஆண்டவரே, ஆனா அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை தான் ஆண்டவரே பயன்படுத்தினீர். ஆண்டவரே, எலிசான் ஒருத்தன் இருந்தான், வல்லமையான ஊழியக்காரே. அவன் செத்து போனதுக்கு அப்புறமும் அவனுடைய எலும்புகள் பட்டு மனிதன் உயிரோட எழும்புவான். ஆண்டவரே, ஆனா அவனை அபிஷேகம் பண்றதுக்கும் எலியாவைத்தான ஆண்டவரே பயன்படுத்தினீர். ஆனா இந்த கோரேசை அபிஷேகம் பண்ண நீங்களே வர்றீங்களா? ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவரே? நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். நானே அவனை அபிஷேகம் பண்ணேன். நான் தான் அவனை அபிஷேகம் பண்ணேன். இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கலையே. வேத புஸ்தகத்தை எடுத்து ஏசாயா 61வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிப்போமே. ஆனால் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். யாருப்பா என்ன அபிஷேகம் பண்ணது? கர்த்தரே என்னை அபிஷேகம் பண்ணார். இயேசுவை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம், இயேசுவை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆண்டவர் கோரேசுக்கும் அதே கிருபையை கொடுக்கிறாரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன். ஆசியாவை அசைத்த ஒரு பவுலை கவனித்து பார்த்தேன். ஆண்டவரே, அவன் வழியில போகும்போது சந்தித்தது நீங்க, ஆனா அபிஷேகம் பண்ணினது ஆண்டவரே அனனியா அல்லவா? பவுலை நீங்க சந்திச்சீங்க, ஆனா அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு நீங்க அனனியாவை அல்லவா ஆண்டவரை அனுப்புனீங்க. ஆமாவா? ஆமாதானா? எங்க எழுதி இருக்குது? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனத்துல எழுதி இருக்குதா? வேத புத்தகம் சொல்லுது, வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்ன அனுப்பினார். வேத புத்தகம் சொல்லுது, நீ அபிஷேகம் பெறணும்னு கர்த்தர் என்ன அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பவுலுக்கு கூட கிடைக்காதது இந்த கோரேசுக்கு கிடைத்ததே எப்படி? அதுதான் என் கேள்வி. ஆண்டவரே, நீர் பவுலுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கல, தாவீதுக்கு இந்த கிருபையை கொடுக்கல, சவுலுக்கு இந்த கிருபையை கொடுக்கல, ஏன் எலிசாவுக்கு அந்த கிருபையை கொடுக்கல? ஆனா எப்படி ஆண்டவரே இந்த கோரேசுக்கு இவ்வளவு பெரிய கிருபை கொடுத்தது எப்படி ஆண்டவரே? எனக்கு அருமையான தேவஜனமே, இவ்வளவு விலையேற பெற்றவனா அவன். இந்த கோரேஸ் இவ்வளவு விலையேற பெற்றவனா? இவ்வளவு விலையேற பெற்ற ஒருவனை நீர் பெருசி அவளை எழுப்புவீங்கன்னா, இந்த ராத்திரி இந்த கூட்டத்தின் நடுவில் விலையேற பெற்றவர்களை நீர் எழுப்பியே ஆக வேண்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி இந்த ஆராதனையில கூடி வந்த தேவ மக்கள் நடுவிலே ஒரு விலையேற பெற்ற கூட்டத்தை நீர் எழுப்பியே ஆக வேண்டும், எழுப்பியே ஆக வேண்டும், எழுப்பியே ஆக வேண்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கோரேசே, இவ்வளோ பெரிய விலையேற பெற்ற
கிருபை உனக்கு ஏன்பா. இதோட கூட ஆண்டவர் நிறுத்தல, நான் அபிஷேகம் பண்ணு. இன்னும் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை 45வது அதிகாரத்துக்கு போங்க. 45வது ஏசாயா 45வது அதிகாரம் முதல் வசனத்தை மீண்டும் எடுத்து வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத வாசல். எப்படிப்பட்ட வாசலாம் அவனுக்கு? பக்கத்துல பார்த்து பூட்டப்படாத வாசல். பூட்டின வாசல் அல்ல திறக்கும் என்று எழுதப்படல. நல்லா கவனிங்க, கதவுகளை திறப்பேன் ஆண்டவர் எழுதல. இப்ப வாசலே பூட்டாதுப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பெரிய எக்யூப்மெண்ட். என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் குடி இருக்கிறார். நல்லா கவனி, இன்ஜினியர். அவருக்கு கைரேகை வச்சாதான் உள்ள வீட்டுக்குள்ள போக முடியும். நல்லா கவனி, கைரேகை இல்லாத எவனும் உள்ள போக முடியாது. நல்லா கவனி. எப்பா என் ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோரேஸ் வந்தாம்னா உன் கைரேகை அவருக்கு தேவையே கிடையாது. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். கை வியச்சூரல் எளியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. கோரேசுக்கெல்லாம் அது கிடையாது. நல்லா கவனி. அவன் வந்தாம்னா வாசலை பூட்டவே முடியாதுப்பா, பூட்டவே முடியாதுப்பா. நல்லா கவனிங்க, வேத புஸ்தகம் சொல்லி தருகிறது. நல்லவனை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் திறந்திருக்கிற வாசலை வைத்திருக்கிறேன். கோரேசே, உன்னை வேத புஸ்தகம் ஜெயம் கொண்டவனோடு கூட சேர்க்கிறதே. ஒரு கைத்தட்டு கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம்னா வேற விஷயம். ஆனா நம்ம வாக்குத்தத்தம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இந்த ராத்திரி என் ஆண்டவர் சொல்றார், கோரேசே, உன்னை நான் ஜெயம் கொண்டவனாய் பார்க்கிறேன். ஜெயம் கொண்டவன் நீ, ஜெயம் கொண்டவன் நீ. நல்லா கவனிங்க. யாருக்குப்பா வெளிப்படுத்துற விசேஷத்துல திறந்த வாசல் உண்டாகுமா? நல்லா கவனிங்க. திறந்த வாசல் கூட கிடையாது, பூட்டப்படாத வாசல், அவ்வளவுதான். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. பூட்டவே முடியாது. இவன் வாரான்னா பூட்டு இருந்தாலும் செயல்படாது. இவன் வாரான்னா தாழ்பால் இருந்தாலும் செயல்படாது. இவன் வாரான்னா எதுவும் ஏன்னா என் ஆண்டவர் இவனுக்கு முன்பதாக பூட்டப்படாத வாசலை கத்த தருவார். நல்லா கவனிங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் இப்படி திறந்த வாசலை தருவார். இல்லப்பா, எனக்கு என் ஆண்டவர் பூட்டாத வாசலை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் பூட்ட நினைச்சாலும் பூட்ட முடியாது. நல்லா கவனி. எத்தனை பேர் நிறுத்த நினைச்சாலும் நிறுத்த முடியாது. 2010வது வருஷத்துல பிப்ரவரி மாசம் 3வது நாள்ல இருந்து 3ஆம் தேதியில இருந்து நான் பட்ட பாடுகளுக்கு எல்லாம் என்னெல்லாமோ, நல்லா கவனிங்கப்பா, நல்லா கவனிங்கப்பா, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கிடையாது. நோ யூடியூப் சேனல் இருக்குது, அதை நான் கன்சிடர் பண்ணுறதும் கிடையாது. 3 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் யாருன்னு இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, எங்கேயும் பேச போகிறதில்ல. ஹல்லேலூயா. எங்கேருந்து வந்தேன், எப்படி வந்தேன், வாராரு பிரசங்கம் பண்ணுறாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன விஷயம்? அதான் நம்ம கணக்கு. கர்த்தர் நல்லா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எவ்வளவு அடிபட்டு இருந்தா இப்படி இருந்திருப்பேன் பார்த்தீங்களா? ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பாடுபட்டு இருந்தா இப்படி ஆயிருப்பேன் பாத்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆனா என் ஆண்டவர் திறந்தாருப்பா, பூட்டவே முடியலப்பா. நான் ஒரு நாள் உட்கார்ந்து என்னுடைய டேட் டைரியை கவனிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, ஒரு வருஷத்துல எவ்வளவு நாள் என்ன பயன்படுத்துறேன்? 365 நாள்ல 216 நாட்கள் நான் மேடைகளில் நிற்கிறேன். 216 நாட்கள் போக இடைப்பட்ட கொஞ்ச நாள் டிராவல்ல என் வாழ்க்கை கடந்து போகுது. கொஞ்ச நாள் மாத்திரம் தான் குடும்பத்தோடு. நல்லா கவனி, எனக்கு அருமையான தேவஜனமே. 216 நாட்கள் 365 நாட்கள்ல தேவனை பயன்படுத்துவாரே. ஆனால் எங்க இருந்துப்பா வந்துச்சு? எத்தனையோ தடைகள். ஆனா பூட்டப்படாது இருக்கிற ஒரு வாசலை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரி ஓ மேல கர்த்தர் அந்த திட்டத்தை வைத்து அனுப்புகிறார். பூட்டப்படாத வாசல். பூட்டின வாசல் அல்ல திறப்பது. பேதுருவுக்கு பூட்டின வாசல் திறந்தது. பூட்டின வாசல் தானாய் திறந்தது. பவுலுக்கு பூட்டின வாசல் திறந்தது. ஆனா கோரேசுக்கோ வாசலையே பூட்ட மாட்டாயா எவனோ. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு கூட அந்த வாக்குத்தத்தம் இல்லையே. இஸ்ரவேல் புத்திரருக்கு கூட அந்த வாக்குத்தத்தம் இல்லையே. எரிகோ பக்கத்தில் வந்த உடனே எரிகோ எப்படி இருந்ததாம்? அடைக்கப்பட்டிருந்ததாம். எரிகோ எப்படி இருந்ததாம்?
நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அதே வாக்குத்தத்தம் பிள்ளைதான், அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம் தான், அதே தேவனால் நடத்தப்பட்ட கூட்டம் தான். ஆனா அவனுக்கு முன்பதாக கூட எரிகோ பூட்டப்பட்டு இருந்துச்சுப்பா. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலுக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கோரேசுக்கு கொடுத்து அழகு பார்த்தார் அல்லவா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். மக்களே, கொஞ்சம் காடு பிடிக்கிற ஆட்கள் எல்லாம் எங்க போனாவ? ஹல்லேலூயா. அடிக்கடி மக்களே பெப்சியா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் கத்திர நமக்கு தண்ணி பாட்டிலே திறக்கல, உங்களுக்கு பெப்சி எல்லாம் திறக்குதப்பா. கத்தர் உங்களே ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஹல்லேலூயா சொல்லி விடுங்க. கத்தர் சரி, சி மைனர் பிடிங்க மக்களே. கத்தர் நல்ல சரி இருக்கட்டும். இளைய வயசு பிள்ளைகள் அப்படி இப்படி குடிக்கத்தான் செய்வான். பெப்சியா சொன்னாக்கும் நீங்க வேற எதையும் நினைச்சிட விடாது. சரிதானா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லையா. நாங்களும் அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறோம் ஐயா. ஹலோ, ஒரு ஆமீன் சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் இயேசுவே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆண்டவரே, கோரேசுக்கு மேல நீங்களே அபிஷேகத்தை கொடுக்கிறீங்க. நீங்களே திறந்த வாசல் அல்ல, பூட்டப்படாத வாசலை கொடுத்தீங்க ஆண்டவரே. பூட்டப்படாத வாசலை கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நிறைய கதவுகள் பூட்டி கிடக்கிறது, அநேக பாதைகள் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, அநேக நன்மைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. இந்த ராத்திரி இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல கோரேசின் பிரசன்னத்தை கர்த்தர் வைத்து அனுப்ப போகிறார். இந்த ராத்திரியில் இருந்து நீ போவதற்கு முன்பதாகவே பூட்டப்படாத ஒரு வாசல் இயேசுவின் நாமத்தில் வாக்கு பண்ணப்படுகிறது, வாக்கு பண்ணப்படுகிறது, வாக்கு பண்ணப்படுகிறது. ஆண்டவரே, ராத்திரி இப்படி ஒரு அபிஷேகம், இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் இவன் மேலேயே ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போமா? வாசிங்கள் பார்க்கலாம். 2வது வசனத்தை, 45வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வேத புத்தகம் சொல்லுது, நான் உனக்கு முன்னே போவேன்பா, நான் உனக்கு முன்னே போவேன்பா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் உனக்கு முன்னே போறேன்னா உன் காரியத்தை நானே பார்த்து கொள்ளுவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லித்தாரு, சின்ன உதாரணத்தை சொல்லித்தாரு. 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துக்கு நேராக கண்களை திருப்புவீங்கன்னா, 2 சாமுவேலுக்கு நேராக 5வது அதிகாரத்துக்கு நேராக கண்களை திருப்புவீங்கன்னா வேத புத்தகம் சொல்லி தருகிறது. 24வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். 24வது வசனத்தை. முசுக்கட்டை செடிகளின் நுனியிலிருந்து
செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கிற போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே நீ யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல உனக்கு முன்ன போய் நானே யுத்தத்தை செய்வேன்பா. கைய உயர்த்தி அல்லேலூயா. உனக்கு முன்ன நான் போவேன். நீ செய்ய வேண்டிய வேலையை நான் உனக்காக செய்து வைத்திருப்பேன். நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பேன். உனக்காக நான் செயல்படுவேன். இந்த ராத்திரி சில தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வாக்காய் சொல்லுகிறார், உனக்கு முன்னே போய் நான் உனக்காக செயல்படுவேன். இதே வாக்குத்தத்தம் இயேசுவுக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. அந்த வாக்குத்தத்தம் கோரேசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நல்லா கவனிங்க. இன்னொரு வாக்குத்தத்தத்தையும் சொல்லி நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியத்தில் கொண்டு போறேன். வேதம் சொல்லுது, வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 45வது அதிகாரத்தில் 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க. மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு நான் உங்களுக்கு வசனத்தை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறேன். எவன் ஒருவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். எழுதி இருக்கிறதா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் வாக்காய் கொடுக்கப்படுகிறது. கோரேசே, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உனக்காக நான் வாக்கு பண்ணுகிறேன். கோரேசே, ஏன் ஆண்டவரே? எதற்காக ஆண்டவரே? எதற்காக? ஏன் கோரேசுக்கு இத்தனை பெரிய மேன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார்? காரணம் என்ன? ரெண்டு காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வாசிக்க கேட்கலாம். எஸ்ரா முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எஸ்ரா முதல் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. நல்லா கவனிங்க. ஒரு பிரஜாதி ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். ஒரு பிரஜாதி ராஜா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். நல்லா கவனிங்க. என்னப்பா சொல்றான்? நல்லா கவனிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்துல உங்களுக்கு தந்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தது யாரு? என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கட்டும். நல்லா, என் பிள்ளை இன்ஜினியரா இருக்கட்டும். நான் வச்சிருக்கிற கார் பெருசா இருக்கட்டும். நல்லா கவனிங்க. 31 கார் மாத்திட்டேன். ஹலோ, நல்லா கவனிங்க. எனக்கு நான் வச்சிருக்கிற கார் பெரிய காரா இருக்கட்டும். நல்லா கவனிங்க. யாருப்பா தந்தா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்றான், பூமியின் ராஜ்யத்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தார். நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவஜன. இப்ப எல்லாருக்கும் கேள்வி எங்க வந்திருக்கும்? 31 கார் இவர் எங்க இருந்து வந்துச்சு? அதை நீங்க பேங்க் கேரண்டியா கேட்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் உங்களிடத்துல எதையும் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால அந்த கேள்விக்கு நீங்க போகவும் விடாது. அதனால நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவஜன, நான் இதை கட்டுகிறேன், 3000 கொடுக்கிற 3 பேர் தேவைன்னு சொன்னேனா? ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா, நான் பிரசங்கம் பண்ண நான் போய்கிட்டே இருக்கிறேன். கச்சால் அதே மாதிரி தேவையில்லாத கேள்விகளுக்குள் போகாமல் இருப்பது உங்களுக்கும் எனக்கும் நலம். சரிதானா? நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, என்ன பாடுபட்டு இருந்தா இதெல்லாம் சொல்லுவேன், பார்த்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சும்மா விளையாட்டு கிடையாதுப்பா, விளையாட்டு கிடையாது. இப்போ இவ என்ன பச்சரி? இப்போ இவன் சொல்றான், பூமியின் ராஜ்யத்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பா ஒரு பிரஜாதி ராஜா சொல்றான், தேவன்
தேவன் எனக்கு தந்தார். ஆனா இவனுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தான், நேபுகாத்நேச்சர் ஒருத்தன். அவன் சொல்றான், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அவ்வளவுதான்பா. கீழே விழுந்தா மிருகத்தை போல மாறினா. இவன் சொல்றா அல்ல, கர்த்தரே எல்லாம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை படிப்பது கர்த்தர். நல்லா நான் வச்சிருக்கிற வீடு கர்த்தர் தந்தது, என் பிசினஸ் கர்த்தர் தந்தது, என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் எனக்கு தந்தது, என் உயர்வுகள் கர்த்தர் எனக்கு தந்தது. நான் அல்ல, தெய்வம் தான் எனக்கு தந்தார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. பெரிய ராஜாக்கள் ஒருத்தனை காண்பித்து தருகிறேன், தவறி போன ஒருத்தனை காண்பித்து தருகிறேன். மகிமையான ஆரம்பம், வல்லமையான ஒரு ஆரம்பம். இப்ப கொஞ்சம் பிரசங்கத்துக்கு நேரா கொண்டு போறேன். நல்லா கவனி. வல்லமையான ஆரம்பம். பெரிய ராஜா, பெரிய ராஜா. தேவனே அவனை குறித்து இப்படி சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்திற்கு நேராய், 2 சாமுவேலுக்கு நேராய் 12வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்புகின்ற போது வேத புஸ்தகம் சொல்லித் தருகிறது. 24வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பர்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தார். தேவன் அன்பாக இருக்கிறார். வேத புத்தகம் சொல்லுகிறது, இவன் அல்ல கர்த்தரிடத்தில் அன்பாக இருப்பது, கர்த்தர் அவன் மேல் அன்பாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சாலமோனை குறித்து நீங்க கேட்காத ஒரு சம்பவத்தை சொல்லித்தாரே. நல்லா கவனிங்க. தேவனே அவன் மேல் அன்பாக இருக்கிறார். ஆண்டவரே நீர் அவன் மேல் அன்பு வைக்க காரணம் என்ன ஆண்டவரே? அதே பத்சேபாள், அதே தாவீது. ஆனா அந்த பிள்ளையை கர்த்தர் அடிக்கிறார். வேத புத்தகத்தை எடுத்து 12வது அதிகாரம் கண்களை திருப்பி வாசிக்கலாம். 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். ஒரு பிள்ளையை அடிக்கிறாரு, ஒரு பிள்ளையை அணைக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுல 2 பிள்ளை இருக்கும்போது நல்லா கவனிங்க. எந்த பேரண்டா இருந்தாலும் பிள்ளைய கூப்பிட்டுட்டு, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? நல்லா கவனிங்க. பிரச்சனை அரசியல் அங்கேயே உண்டாக்குறது. நல்லா கவனிங்க. அரசியல் அங்கேயே ஆரம்பிக்க வேண்டியது நம்ம ஆட்கள். அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லுது? எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். ஆனா நீ உண்மையை சொல்லு. அந்த பிள்ளை உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கடைசியில் வேற வழியே இல்லாம அம்மாவை தான் பிடிக்கும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் ஒருத்தனை அடிக்கிறாரு, ஒருத்தனை அணைக்கிறாரு. என்ன ஆண்டவரே புரியலை ஆண்டவரே? இல்லப்பா ஒரிஜினலுக்கு என்னைக்கு வேல்யூ உண்டுப்பா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரிஜினலுக்கு நான் வேல்யூ கொடுக்கிற ஒரு ஆளுப்பா. ஒரிஜினலை சிநேகிக்கிறவர் நான். ஒரிஜினலை சிநேகிக்கிறவர். நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளை அடிக்கிறார், அடுத்த பிள்ளை மேல அன்பா இருக்கிறார். வேத புஸ்தகத்தை எடுத்து நெகேமியா 13வது அதிகாரத்துக்கு நேரா போங்க. நெகேமியா 13வது அதிகாரத்துக்கு நேரா போங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் பைபிளை இன்னைக்கு திருப்பிக்கோங்க. என்ன கர்த்தர் நல்லவர். நெகேமியா 13வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற போது 26வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ஒரு ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டான். வேதம் சொல்லுது, இவன் அல்ல தேவனை சிநேகித்தது, தேவனாக்கும் இவனை சிநேகித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. அவன் தன் தேவனாலே. உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு உதாரணத்தை சொல்லி தரட்டுமா? தாவீது யோனத்தானை சிநேகித்தானா? யோனத்தான் தாவீதை சிநேகித்தானா? தாவீது யோனத்தானை சிநேகித்தானா? யோனத்தான் தாவீதை சிநேகித்தானா? யோனத்தான் சொல்ற ஆட்கள் கை வைத்துங்க. அவ்வளவு தூரம் நம்ம வேதத்துல பயங்கர பவரா இருக்கிறோம்.
பயங்கர பவரா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டோம்னா யோனத்தான் கிடையாது, தாவீது தான் சிநேகிச்சான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஆட்கள் உங்களுடைய சுவாவத்தை கண்டுதான் நல்லா கவனி அங்கேயும் இங்கேயும் எழும்பி இருந்து நம்ம மக்களை அனுசடிப்படுத்தி கொண்டிருக்கிறான். நல்லா கவனி, நல்லா கவனி. வேத புத்தகத்தை எடுத்து 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18:3 எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். யோனத்தான் தாவீதை ஆத்துமாவை போல தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யோனத்தான் தான் தாவீதை சிநேகிச்சான். தாவீது அல்ல யோனத்தானை சிநேகிச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை தாவீது யூட்டிலைஸ் பண்ண, அவ்வளவுதான். அவன் அன்பை யூட்டிலைஸ் பண்ணான் தான் தப்பிப்பதற்காக. யோனத்தான்ட்ட சொல்லி உங்க அப்பாட்ட சொல்லி ஏதாவது செய்யுப்பா, உங்க அப்பா என்ன சொன்னார் என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு அவன் அன்பை யூட்டிலைஸ் பண்ணான், அவ்வளவுதானே தவிர இவன் அல்ல யோனத்தானை சிநேகித்தது. யோனத்தான் சாகும் போது தாவீது சொல்லி அழுவான், பெண்களை போல பெண்களுக்குள்ள கூட இவ்வளோ பெரிய சிநேகித்தை நான் பார்க்கலையப்பா, உன் சிநேகம் அவ்வளோ பெரியது. ஏன் ஆண்டவரே, ஏன்பா? அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க வேகமா. யோனத்தான் போர்த்துக் கொண்டிருந்த சால்வை, யோனத்தான் போர்த்துக் கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீது கொடுத்த. நல்லா கவனிங்க. இப்போ யோனத்தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். பக்கத்துல கேட்க சொல்லுங்க. சிநேகிச்சா கொடுப்பான். சிநேகிச்சா நீங்க தேவனை சிநேகிக்கிறீர்களா? அல்லேலூயா. நல்லா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ தாவீதுக்கு எல்லாம் வருது. தாவீதுட்ட இருந்து ஒன்றும் போகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நல்லா கவனிங்க. தாவீதுக்கு அங்கிருந்து தான் எல்லாம் வருது. கச்சை வருது, வஸ்திரம் வருது, ஈட்டி வருது, வில்லு வருது. நல்லா கவனிங்க. வஸ்திரம் வருது, எல்லாம் அங்கிருந்து வருது. ஆனா இங்க இருந்து ஒன்றும் போகல. தாவீது மாமனார் வீட்டில இருந்து வர்ற மாதிரி தாவீதுக்கு வருது. ஹல்லேலூயா. மாமனார் தான் சொல்லிட்டு தெரியாம போயிட்டான். ஆனா மச்சனாவது அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? இப்ப சவுலு தாவீதுக்கு மாமனார் தானே, மீகாலுக்கு அப்பா தானே, அப்ப யோனத்தான் யாரு? மச்சினன் தானே. எப்ப நானும் கொஞ்சம் பயந்து போனேன், பைபிளை தப்பா சொல்லி போட்டேன் போல இருக்குட்டு. இப்ப மாமனார் ஏமாத்தி அனுப்பிட்டாரு, மச்சினனார் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. ஒரு ஆபேன் சொல்லுங்க பாக்க. ஆனா இப்ப மாமனாரையும் நம்ப முடியாது, மச்சினனாரையும் நம்ப முடியாது. சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்போம். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இப்ப வேதம் சொல்லி தர எல்லாம் கொடுக்கிறார். அப்போ என் ஆண்டவர் தாவீது மன்னிக்கும் சாலமோனை சிநேகித்தபடியால் யாருக்கும் கொடுக்காத ஐஸ்வர்யத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தாரப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தாரப்பா. இன்னும் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி வந்தது. இவர் ஜோமன்னா வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வருகிறது. நல்லா கவனிங்க. 2 விஷயம் தெரியுது. ஒன்னு இவர் ஜெபிக்கிற ஆளு, இன்னொன்னு இவரால் தேவனுடைய அக்கினியை இறங்க பண்ண முடியும் என்பதை நிரூபிக்கிற ஒரு ஆளு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவன் அன்பா இருக்கிறாரு, தேவன் சிநேகிக்கிறாரு, இவர் நல்லா ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிங்க. இவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்றாரு. ஆனா இப்ப என் பிரசங்கத்துல உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம், இந்த சாலமோன் தான் வேத புஸ்தகத்தை எடுத்து 2 நாளாகமத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற போது 6வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப இவர் ஒரு அண்டர்லைன் போடுங்க. நான் கட்டின இந்த ஆலயம். ஒரு வாட்டி சொல்லி இருந்தா யதார்த்தம் என்று எண்ணிக்கொள்ளலாம். வேத புஸ்தகத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் 33வது அதிகாரத்தில் நடு மையத்தை எடுத்து வாசியுங்கள். நான் கட்டின இந்த ஆலயம். நல்லா கவனிங்க. 18வது வசனத்திலையும் சொல்றாரு, 33வது வசனத்திலையும் சொல்றாரு, நான் கட்டின இந்த ஆலயம். 34வது வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்க.
நான் கட்டின இந்த ஆலயம். நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து அதை 38வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. நான் கட்டின இந்த ஆலயம். எப்பா எப்பா, எவ்வளோ பெரிய ஆவிக்குரியவன், எவ்வளோ பெரிய ஜெபிக்கிறவன், எவ்வளோ பெரிய வல்லமையை இறக்குகிறவன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது எவ்வளோ பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆளு. அவன் மீண்டும் மீண்டும் சொல்றான், ஒரே ஜபத்துல மீண்டும் மீண்டும் சொல்றான், நான் 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 நான். உங்க அப்பா எங்கடா போனாரு? சாலமோனே, உங்க அப்பா சின்ன பையனா இருந்தா அப்படி கேட்டிருப்போம், உங்க அப்பா எங்கடா போனாரு? உங்க அப்பா கற்களை போல இரும்ப சேர்த்து வச்சாரு, தங்கத்தை அளவில்லாம சேர்த்து வச்சாரு. எதுக்குப்பா சேர்த்து வச்சாரு? ஆலயத்தை கட்டணும் தானப்பா சேர்த்து வச்சாரு. இப்ப நீ சொல்ற நான் தான் கட்டினேன். உங்க அப்பா தரிசனம் உங்க அப்பா கூடியது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சரிப்பா, ஒரு கொத்தனார் கூட உனக்கு வேலை செய்ய வரலையா? என்ன இவ்வளவு அமைதி ஆயிட்டிய? இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினியப்பா, ஒரு கொத்தனார் கூட உனக்கு வேலை செய்ய வரலையா? ஹல்லேலூயா. சரி விடு, உனக்கு கொத்தனார் வேலை செய்ய வரல. சரிப்பா, உனக்கு ஈராம்னு ஒரு ராஜா கடல் வழியா மரத்தை வெட்டி 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 அனுப்பிக்கிட்டே இருந்தானப்பா. ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, கோரேஸ் கற்றுத் தருகிறான். ஏன் தெரியுமா நான் அபிஷேகம் பண்ணேன்? ஏன் தெரியுமா நான் திறந்த வாசல் அல்ல, பூட்டப்படாத வாசல் கொடுத்தேன்? ஏன் தெரியுமா மறைவான மண்ணாவை கொடுத்தேன்? ஒன்னே ஒண்ணு, அவன் சொல்றான், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கையை உயர்ச்சி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இல்லப்பா, நான் இல்லப்பா, தேவனே மகிமைப்படுகிறார், மகிமைப்படுறார், மகிமைப்படுறார். நான் நடத்தின கன்வென்ஷன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் கட்டின ஆலயம், நான் வாங்கி கொடுத்த ஃபுல் ஃபீட்டு, நான் வாங்கி கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட், நான் வாங்கி கொடுத்தது எப்பா பலிபீடத்தில் ஒரு கரண்டியை கொண்டு வந்து வச்சு அது பலிபீடத்தில் பலி அந்த பலிபீடத்தில் பயன்பட்டு விட்டா அந்த கரண்டி கூட ஓங்கூட இது கிடையாது, அது தேவனுடையதாக்கும். ஹல்லேலூயா. நான் வாங்கி கொடுத்தது, நான் செஞ்சையா. எங்க இருந்தியா வந்தது? நான் நான் நான். தெய்வம் எதிர்த்து நிற்கிறார், தெய்வம் எதிர்த்து நிற்கிறார். தெரியுமோ, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கோரே சொல்றான், எனக்கு ராஜ்யத்தை தந்தது கர்த்தர் தான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உயர்வை தந்தது கர்த்தர் தான், இந்த மேன்மையை தந்தது கர்த்தர் தான், இந்த வாழ்க்கையை தந்தது கர்த்தர் தான். எல்லாமே அவர் தான் எனக்கு தந்தார். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நாலு பிடிங்க தம்பி. கர்த்தர் நல்லவ. இந்த ராத்திரி நான் அல்ல, நான் அல்ல, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலனுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன், சேவை செய்ய கிருபை
சேவை செய்ய கிருபை தாருமே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாலமோனே உங்க அப்பாவை விட்டுட்டு உன்னை பயன்படுத்தினேனப்பா, உன்னை பயன்படுத்தினேனப்பா. உங்க அப்பாவை விட்டுட்டு உன்னை பயன்படுத்தினேனப்பா. நீ வந்து நான் கட்டினதுன்னு சொல்றியப்பா. நான் என்றைக்கு வந்ததோ நீ அக்கினியை இறங்க பண்ணினவனா இருந்தாலும் உன்னுடைய முடிவு ஒரு பெரிய தைலக்காரனுடைய கொம்பிலே ஒரே ஒரு செத்தை அந்த முழு தைலத்தையும் நாரி போக பண்ணினது போல உன் ஜீவியத்தை நான் என்கிற வார்த்தை நாரி போக பண்ணிட்டப்பா. விழுந்து வைட்டியப்பா. எவ்வளோ பெரிய ராஜா நீ, எவ்வளோ பெரிய மகிமையான ஆளுப்பா. உன்னுடைய ஞானத்தை பார்க்க பார்க்க கேட்க கேட்க எங்கெல்லாமோ இருந்து ஓடி வந்தாங்களப்பா. ஆனா கடைசியில உன் முடிவு எத்தனை பரிதாபம் ஐயா, எத்தனை பரிதாபம் ஐயா, எத்தனை பரிதாபம் ஐயா. எங்கப்பா அந்த வீழ்ச்சி துவங்கினது? எங்கப்பா அந்த வீழ்ச்சி துவங்கினது? நான் தாயா, நான் தாயா, நான் தாயா. அதனால்தான் பவுல் சொல்றான், நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்து தான் என்னில் வாழ்கிறார். இனி நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை. பவுல் தன்னை குறித்து எங்கெல்லாம் எழுதினானோ 2 கொரிந்தியர் 11 எடுத்து வாசிச்சாலும் சரி, அங்க தன்னை குறித்து எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவான், புத்தி இனமா பேசுறேன்பா, புத்தி இல்லாம பேசுறேன்பா, புத்தி இல்லாம பேசுறேன்பா. தன் செஞ்சதை தான் பேசுவான், தான் அடிக்கப்பட்டதை தான் பேசுவான், தான் நொறுக்கப்பட்டதை தான் பேசுவான். ஆனா சிம்பிளா சொல்லுவான், புத்தி இனமா பேசுறேன், புத்தி இல்லாதவனா பேசுறேன், புத்தி இல்லாதவனா பேசுறேன். ஏன்னா நான் என்கிற வார்த்தை புத்தி ஈனமான வார்த்தைப்பா. ஆனா கோரேஸ் சொல்றா, நான் இல்ல ஆண்டவரே, எனக்கு தந்ததெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு கோரேசினிடத்திலிருந்து ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள்ள போறீங்க? நீங்க தான் எனக்கு தந்தது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு தந்தது, நீங்க தான் எனக்கு தந்தீங்க. இந்த ராஜ்யம் நீங்க தந்தது, இந்த உயர்வு நீங்க எனக்கு தந்தது, இந்த மேன்மை எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தந்தது ஆண்டவரே. கைகளை உயர்த்தி பிடித்து நீங்க தான் எனக்கு தந்தது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு தந்ததப்பா. நாங்க இல்ல, புத்தியினமா ஜெபம் பண்ணிட்டான், புத்தியினமா ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவர் பதிலாம் கொடுத்தார் தெரியுமா? அதான் விஷயம். தேவன் பதிலாம் கொடுத்தாரு, தேவன் பதிலாம் கொடுத்தாரு. நல்லா கவனி. ஆனா அமலேக்கு வழிமறித்த செய்கையை என் மனதிலே வச்சிருக்கிறேன்பா. நீ ஜெபம் பண்ணதுக்கு நான் பதிலாம் கொடுத்துருவேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஊழியத்தில் கிரியெல்லாம் நடக்கும், உன் ஜெபத்தில் அற்புதம்லாம் நடக்கும், உன்னுடைய பிஸ்னஸ்ல உயர்வெல்லாம் வரும், எல்லாம் நடக்கும், அதெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. ஆனா மனசுல வச்சிருப்பார் தெய்வம், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, கையை உயர்த்தி, இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. வில்லியம் கேரிய ஒரு முறை மேடையில் அறிமுகப்படுத்துகிற போது ஒரு மனுஷன் அந்த இடத்துல அவரை தாழ்த்தி பேசுறதுக்காக ஒரு ஷூ மேக்கர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்ன தெரியுமா? ஒரு காலணி தயாரிக்கிற ஒரு மனுஷன் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் அழைத்தார். வில்லியம் கேரி மேடைக்கு ஏறினோடனே சொல்கிறாரு,
நான் புது காலணி தயாரிக்கிறவன் அல்ல, பீந்து போன செருப்பை தைக்கிறவன் நான். எப்பா, சொன்ன மனுஷனுடைய முகமெல்லாம் ஆடி போச்சு. நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், என்னைக்கும் மறக்க மாட்டேன், என்னைக்கும் மறக்க மாட்டேன். கையை உயர்த்து, கரங்களை உயர்த்து. என்னைக்கும் மறந்துட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க தந்த உயர்வு, நீங்க தந்த உயர்வு ஆண்டவரே, நீங்க தந்த மேன்மை ஆண்டவரே, நீங்க தந்த மேன்மைப்பா. நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பெரிய தரிசனத்தை உங்க மேல வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னப்பா? தாழ்மை உள்ளவன் மேல பெரிய தரிசனத்தை வைக்க கர்த்தர் வல்லமை இல்லவரா இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மை உள்ளவன் மேல தரிசனத்தை வைக்க கர்த்தர் வல்லமை இல்லவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோரேசனுடைய முதல் சுபாவம் இது. இரண்டாவது அவன் சொல்றான், வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். அதே எஸ்ரா முதல் அதிகாரம் 2வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எஸ்ரா முதல் அதிகாரம் 2வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு, பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் சொல்றா, ஆலயத்தை கட்டுறதுக்கு என் மேல கர்த்தர் தரிசனம் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு எனக்கு கட்டளையிட்டார். நான் கேட்ட, ஆண்டவரே, இவன் இஸ்ரவேலின் கோத்திரம் கிடையாது ஆண்டவரே, இவனை வச்சு ஆலயம் கட்ட போறீங்க ஆண்டவரே. இவன் இஸ்ரவேலின் கோத்திரம் கிடையாது ஆண்டவரே, இவனை வச்சு ஆலயம் கட்ட போறீங்க. உமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேசத்துல இருக்கிற ஆண்டவரே, பாபிலோன் தேசத்துல இவன் ராஜாவா இருக்கிற ஆண்டவரே, இவனை வச்சு ஆலயம் கட்ட போறீங்க, இவனை வச்சு ஆண்டவரே செயல்பட போறீங்க. அவன் சொல்றான், தேவன் எனக்கு கட்டளையிட்டார். ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எப்பா எஸ்தரே, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தனா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்தில் இருந்து வரும்பா, வேற இடத்துல இருந்து வரும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இல்லைன்னா வேறொரு இடத்தில் இருந்து வரும், வேறொரு இடத்தில் இருந்து வரும். ஆனா தெய்வம் தடைபட மாட்டார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நிர்மல்குமார் இல்லைன்னா 1000 நிர்மல்குமாரை எழுப்புவதற்கு தேவன் வல்லமை இல்லவராயிருக்கிறார். அவன் சொல்றான், எனக்கு கட்டளையிட்டார், நான் செய்வேன். அதனால தான் ஏசாயா சொல்றான் 44வது அதிகாரம் கடைசி வசனத்துல, அந்த கோரேஸ் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் அவன் செய்வான், எனக்கு பிடிச்சதெல்லாம் அவன் செய்வான். பவுல் கலாத்தியர் முதல் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லுவான், நான் மனுஷனையா தேவனையா யாரப்பா பிரியப்படுத்த பார்க்கிறேன், என் வாழ்க்கை அவரை பிரியப்படுத்தும். கையை உயர்த்தி, என் வாழ்க்கை அவரை பிரியப்படுத்தணும். யாருக்காகவோ பாட மாட்டேன், அவருக்காக பாடுவேன். யாருக்காகவோ கைத்தட்ட மாட்டேன், அவருக்காக கைத்தட்டுவேன். யாரோ என்ன பெச்சு பேசணுங்கிறதுக்காக கொடுக்க மாட்டேன், அவருக்காக கொடுப்பேன். யாரோ ஒருவர் என்ன கனம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி செய்ய மாட்டேன், நான் அவருக்காக செய்கிற ஆளு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனை பார்க்குற ஆள் கிடையாதுல்ல, மனுஷனுக்கு ஏற்ற விதமாக நிற்கிற ஆள் இல்லை, நான் தெய்வத்தை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ராத்திரி இந்த ஆலயத்தில் 2 கூட்டம் எழும்ப வேண்டும். ஒன்று நான் அல்ல, இயேசு என்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நல்லா கவனிங்க, மனுஷனை அல்ல தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பணும்பா. மனுஷனை பிரியப்படுத்த முடியாதுப்பா, மனுஷனை திருப்திப்படுத்த முடியாதுப்பா. தெய்வத்தை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், யாரை பிரியப்படுத்துவேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன்
இல்லையே. நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தா நான் ஒரு நல்ல விசுவாசி இல்லையே. இந்த ராத்திரி நிறைய இடங்களில் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு தான், நல்லா கவனிங்க, மனுஷனை பிரியப்படுத்துறது ஒரு பெரிய சபை கட்டப்பட்டு பிரதிஷ்டைகளை பிரசங்கிக்க நான் அழைக்கப்பட்டிருந்தேன். பல கோடிகள் செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஆலயம் பிரசங்கிக்க என்னை அழைத்திருந்தார்கள். மேடையில் நான் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக, அந்த ஆலயத்தினுடைய சாட்சியை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு மனிதன் அங்கே இருந்தார். அவனையே சொல்லி 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 என் இருதயம் எல்லாம் அங்கலாய்த்தது. தெய்வத்தினுடைய துக்கத்தை உணர்ந்தேன். ஆண்டவரே, நான் கட்டின ஆலயத்தை யாரோ ஒருத்தனை சொல்லிக்கிட்டே இருக்கிறானப்பா, யாரோ ஒருத்தனை பிரியப்படுத்தணும்னு பேசிக்கிட்டே இருக்கிறானப்பா. ஒன்றே ஒன்றுப்பா, 23 வருடங்கள் தேவனுக்காக ஓடுறேன். மனுஷனை ஒரு நாளும் பிரியப்படுத்த நினைத்ததும் இல்லை, நினைக்க போவதும் இல்லை. என்னை அழைத்த தெய்வம் சோறு போட வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறான். 3 வருஷம் கொரோனால கூட அழகா நடத்தின ஆண்டவர் பாய ஆண்டவர். 3 வருஷம்பா ஆலயங்கள் அடைக்கப்பட்டு கிடந்த போது கூட ஒருவேளை ஆகாரத்திற்கு கையேந்தாமல் அழகாய் நடத்தின தெய்வம் அல்லவா. கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி யாரப்பா பிரியப்படுத்த பார்க்குறீங்க? மனுஷனையா தெய்வத்தையா? ஆண்டவர் கோரேச பார்த்து சொல்றா, இவன் என்ன பிரியப்படுத்துவான். கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். எல்லாரும் சேர்ந்து எழுப்பி நிற்போமா? ஈ மைனர் வருவீங்களாப்பா? ஈ மைனர் வருவீங்களா? ஆண்டவரே, இந்த ராத்திரி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போறீங்க? நாங்க மனுஷனுக்காக ஆராதிக்க வரல, நாங்க தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரோ ஒருத்தரை பிரியப்படுத்துறதுக்காக அல்ல. நான் வந்ததுனால என் ஹஸ்பண்டுக்கு பிரியமா இருக்கும், நான் வந்ததுனால என் மனைவிக்கு பிரியமா இருக்கும், நான் வந்ததுனால என் பிள்ளைகளுக்கு பிரியமா இருக்கும். இல்லை, நான் கர்த்தரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன். எத்தனை பேர் உண்மையா கரங்களை உயர்த்தினவர்களாய் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அப்பா, ஆண்டவர் சொல்றாரு, கோரேஸ் என் தாசன்பா, கோரேஸ் என் பிள்ளைப்பா, கோரேஸ் என்னுடைய பிள்ளைப்பா. நானே அவனை அபிஷேகம் பண்ணேன், நானே அவனுக்கு பூட்டப்படாத வாசலை கொடுத்தேன், நானே அவனுக்கு முன்ன போனேன், நானே அவனுக்காக அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுத்தேன். ஏன் தெரியுமா? அவன் சொல்றான், அவன் ஒரு நாளும் தன்னை வெளிப்படுத்தல, கர்த்தரை வெளிப்படுத்தினான்பா. அவன் என்ன காண்பிக்கிற ஆளுப்பா, என்ன வெளிப்படுத்துற ஆளுப்பா, என்ன வெளிப்படுத்துற ஆளுப்பா. இந்த ராத்திரி யாரப்பா வெளிப்படுத்துறீங்க? உன்னுடைய செயல் யாரை மகிமைப்படுத்துகிறது? உன் ஜீவியம் யாரை மகிமைப்படுத்துகிறது? கர்த்தர் மூலமா மகிமைப்படுறாரா? கர்த்தர் மூலமா சந்தோஷப்படுறாரா? கோரேசை பார்த்து தெய்வம் சந்தோஷத்தோடு சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் இந்த பூமியில செய்வான்பா, எனக்கு பிடிச்சத அவன் செய்வான், எனக்கு பிடிச்சத அவன் செய்வான். இந்த ராத்திரியில
ஒரு அர்ப்பணிப்போடு போற ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்போடு போற ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீ நான் இல்லை ஆண்டவரே, இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே, இயேசுவே என்னில் வாழ்கிறார். உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக வாழ்வ ஆண்டவரே, உமக்காக வாழ்வ ஆண்டவரே, உமக்காக வாழ்வ ஆண்டவரே, உமக்காக வாழ்வ ஆண்டவரே. மைனர்ல மேஜர். உமக்காக வாழ்வ ஆண்டவரே, உமக்காக வாழ்வ, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறைத்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் கேட்ட வார்த்தையின்படி தேவ ஜனமே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் என்னொரு விசாரமாறி இருக்கிற நேரம் அல்ல. கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். மணவாளன் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். உன்னை தட்டி கொண்டே இருக்கிறார். என்னும் சாக்கு போக்கு சொல்வதற்கல்ல, என்னும் சாக்கு போக்கு சொல்லி இருப்பதற்கல்ல. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. இந்த இரவேளை மணவாளன் வருவாரானால் நீ எங்கே இருப்பாய் என்று உன்னை பார்த்து கேட்கிறார், உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாரே. தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் இப்பொழுதே நீ கர்த்தரிடத்தில் இறங்கு. சகைவு இறங்கி வந்தா இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன், இன்றைக்கு தங்க போறேன். பாவ நிச்சயத்தை நீ கொடுப்பாயானால் பாவத்தோடு உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, பெருமையோடு உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ இறங்கி வா, இறங்கி வா. இன்றைக்கு உன் உள்ளத்திற்கு நான் வரப்போகிறேன். இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரே, இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரே. பெற்றுக்கள், பெற்றுக்கள், பெற்றுக்கள். தேவ ஜனமே, தேவ ஜனமே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீ திரும்புவாயானால், திரும்புவாயானால் ஆசீர்வாதம் உன்மேல் தங்கும். உன் சாபத்தை கர்த்தர் உடைக்கிறார். யார் செய்த பாவம் இது? யார் செய்த பாவம் இது? யார் செய்த பாவம் என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு. நன்றி.